ஈரானின் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டருடன் டாக்ஸ் ஸ்டார்ட் செய்யப்பட்டது. அதன் பிறகு அமெரிக்கன் பிரசிடென்ட் இன்று கொடுத்துள்ள ஸ்டேட்மெண்ட் என்று சொல்வது, ஈரான் எந்த காரணத்திற்காகவும் நியூக்ளியர் ஆயுதங்கள் பயன்படுத்தவோ அதை உருவாக்கவோ அதை சேகரித்து வைக்கவோ முயற்சி செய்யக்கூடாது. இனி எலக்ட்ரிசிட்டியின் தேவைக்கானது நியூக்ளியர் பயன்படுத்துவதாக இருந்தால் அதற்கு பிரத்யேக ரெகுலேஷன் நாங்கள் சப்போர்ட் செய்ய தயாராக உள்ளோம். ஆனால் அதற்குள் அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர்ஸ் இருக்கும். அது முன்பு சொன்னது போல் ஜெர்மனியின் பிரான்சின் இன்ஸ்பெக்டர்ஸ் அல்ல அமெரிக்கன் இன்ஸ்பெக்டர்ஸ் பரிசோதிக்கும். அதுவும் அல்ல, அது முழுமையாக டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். அதை சகாயம் செய்ய அமெரிக்கா தயாராக உள்ளது. ஆலோசித்து பாருங்கள். ட்ரம்ப்க்கு வாரினோடு எந்த ஆர்வமும் இல்லை. பைடன் செய்தது போன்ற இது நீங்கள் ஆலோசித்து பார்க்க வேண்டிய சம்பவம். ட்ரம்ப் முன்பு இருந்த காலத்தில் அவர் வாரினை எதிர்த்திருந்தார். ஆனால் யார்தான் பிரச்சனை உண்டாக்குகிறார்கள் அவரை அங்கு தட்டும். காரணம், இவர் ஒரு வணிகர். போர் உண்டாகி முடிந்தால் பேசிக்கலி எல்லா நாடுகளுக்கும் பிரச்சனை. இதுதான் அதன் முக்கிய கணக்கு.